முருகப்பெருமானின் அருளால் முடியாதது எதுவும் இல்லை. இன்று ஒரு விசேஷமான நாள். ஞாயிற்றுக்கிழமை, அதோடு சேர்ந்து வந்துள்ள வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் ஸ்ரீ முருக பெருமானுக்கு மிகவும் உகந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், வேலை கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தாலும், வியாபாரத்தில் வருமானம் இல்லாமல் இருந்தாலும், அல்லது நோய்கள் மற்றும் உடல் துன்பங்கள் இருந்தாலும், இன்று முருகனை உளமார பூஜிக்கவும். முருகனது அருளால் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வுகள் பிறக்கும். மேலும் முருகனது 6 கரங்களாலும் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். அவற்றில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் கையால் பழங்களை பயன்படுத்தி பஞ்சாமிர்தம் தயார் செய்து முருகனுக்கு சமர்ப்பிக்கலாம். இது மிகவும் சிறப்பானது. அதன் பிறகு கோவிலில் இருக்கும் வேல் முன்பாக அமருங்கள். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் மனதார முருகனின் பாதத்தில் விடுங்கள். வழிபாட்டின் போது கூற வேண்டிய மந்திரங்கள். முதலில் ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க. இந்த மந்திரத்தை 27 முறை கூறுங்கள். அதன் பின்பு ஓம் சரவணபவ மந்திரத்தை 10 நிமிடங்கள் உள்மனதோடு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே ஆழ்ந்த தியானத்தில் அமருங்கள். தியானத்தின் போது உங்களை சுற்றி என்ன சத்தம் வந்தாலும் உங்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள். உங்கள் மனதில் ஒரே எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும். அது முருகனே எனது கதி. இந்த வழிபாட்டின் மகத்துவம் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உரியது. சூரிய பகவான் தான் வேலை, பதவி, புகழ், வியாபாரம் போன்ற காரியங்களை பாதிப்பவர். இந்த சூரிய பகவானுக்குரிய நாளில் வரும் சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவதன் மூலம் சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தையும் முருகப்பெருமானின் அருளையும் ஒரே நேரத்தில் பெற முடியும். இதனால் வேலை, வியாபாரம், பொதுவான துன்பங்கள் ஆகியவை விலகும். இறுதியாக முருகனே நீயே கதி என்ற எண்ணத்தோடு முன்பு கூறிய வழிபாட்டை உங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கும் எந்த துன்பமும் நீங்கி முருகப்பெருமானின் அருள் பூரணமாக கிட்டும். வேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. இதை நீங்கள் மற்றவர்களுடனும் பகிர விரும்பினால் பகிருங்கள். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.